வீடியோ 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க யாரும் பார்க்காதீங்க. சொன்னாலும் பார்க்காம இருக்க போறீங்க. ஸோ என்னோட கடமை சொல்லிட்டேன். கைஸ் இப்போ தாய்லாண்டில் இருக்கோம். இப்போ தாய்லாண்ட்னாலே உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் செக்ஸ் டூரிசம், அப்புறம் பார்த்தா அப்படின்னா ஃபுட்டு, தேர்டு கல்ச்சர், ஃபோர்த்து பார்த்துட்டீங்கன்னா இந்த பார்ட்டி நைட் லைஃபு. ஸோ அந்த மாதிரி மக்கள் வாழ்கிற இடம் அந்த மாதிரி தான் இருக்குது, மோஸ்ட்டாக இருக்குது. ஸோ நாங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண இடத்த உங்களுக்கு ஒன்று சொல்லி காட்ட போகிறேன். ஆக்சுவலாக தாய்லாந்து பேங்காக்ல பார்த்தேன் அப்படின்னா நைட் லைஃப், செக்ஸ் டூரிசம், நானா பிளாசான்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் விளாக் பண்ணிட்டு இருந்தேன். டப்புன்னு பார்த்தா என் கேமராவை பிடுங்கிட்டாங்க. எல்லாம் டெலிட் பண்ண சொல்லிட்டாங்க. அங்கே கிட்டத்தட்ட நிறைய ஊருக்காரங்க இருக்காங்க. நிறைய ஊருக்காரங்க அந்த இடத்துல அந்த மாதிரி இது தொழில் அந்த மாதிரி பிசினஸ்ல இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது இந்தியன்காரங்க அதிகமாக இருக்காங்க. அவங்க வந்து பிடுங்கி இந்த மாதிரி எடுக்காதீங்க, இதெல்லாம் எங்களோட பர்சனல் அப்படி இப்படின்னு சொல்லி டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இடையில நான் ஃபோனில் கொஞ்சம் வீடியோஸாக எடுத்து அந்த வீடியோஸில் ஆட் பண்ணுறேன் பாருங்க. செகண்ட் நான் எனக்கு ஹாஸ்டலில் பார்த்தேன் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடைச்சாரு. அது எந்த ஊருக்காரன்னு தெரியல, வெள்ளைக்காரர் தான். ஸோ அவர் அங்கே போயிருந்தாரு. அவர்கிட்ட இருந்து பாதி கிளிப் ஆட்டேப்பட்டேன். பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி ஏதாவது கிளிப்பு உள்ள போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. சத்தியமாக வேற லெவல். நான் படத்தில் கூட இந்த மாதிரி பார்த்ததில்ல. நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ 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 மோசமான, அது மோசம். நம்ம இந்தியன்காரங்க நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. இது இப்போ தெரியுது ஏன்டா எல்லாம் தாய்லாந்து வராங்க, இப்போ புரியுது. உண்மையில வேற லெவல். மேபி யாராச்சும் தாய்லாந்து வர மாதிரி இருந்தீங்கன்னா தயவுசெய்து அங்கே போனீங்கன்னா வீடியோ எடுக்காதீங்க. பட் உங்க இஷ்டம், நீங்கள் பார்க்குற சுற்றுறதுலாம் உங்களோட பர்சனல். பட் வீடியோ எடுக்காம போங்க. ஏன்னா சில டைம் வீடியோ பிடிச்சாங்கன்னா கேமரா கூட உடைக்க வாய்ப்பு இருக்கு. என்கிட்ட சொன்னாங்க அவங்க, நீ இந்தியானாலும் உனக்கு சும்மா வர்றேன், இல்லைன்னா நாங்கள் கேமரா உடைச்சோ பிடிங்கி வச்சோம் அப்படின்னாங்க. ஐயோயோ வேற லெவல். உண்மையே சொல்றேன், அந்த வீடியோ பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ மறக்காம லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. நீ நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. பாய்.